தாமரையின் காதல். அத்தியாயம் 19. கண்ணாம்பூச்சி விளையாடும் குழந்தைகள் போல அந்தி வானத்து தாரகைகள் ஒவ்வொன்றாக தலை காட்டின. சொன்னதெல்லாம் நினைவிருக்கும் அல்லவா? காஞ்சிபுரத்தான் கடைசி முறையாக கேட்டான். இடம் ஆயுத சாலைக்கு வெளியே. கூட இருந்தோர் கரிய பெரிய யானைகள் 3 மற்றும் துணை தளபதியும். ஆம் தளபதி அவர்களே, என்றார் துணை தளபதி. 500 பேர் கொண்ட ஒரு சிறிய படையுடன் நான் புறப்பட வேண்டும். ஜூபில்கர்கான் படைக்கு சமீபமாக ஓசை இல்லாமல் பாடி இறங்க வேண்டும். நாளை இரவு விடிய காலை வேளையில் அவனை பின்புறமாக தாங்கள் தாக்குவீர்கள். அந்த குழப்ப நிலை பார்த்து நான் முன்புறத்திலிருந்து பாய வேண்டும். மெத்த சரி. காஞ்சிபுரத்தானின் முகத்தில் புன்னகை பூத்தது. பின்பக்கத்தில் நான் தாக்கியது தெரிந்த பிறகே நீங்கள் கிளம்ப வேண்டும். அதுவரையில் நீங்கள் ஒளிந்திருப்பது ஒரு காக்கைக்கு கூட தெரியக்கூடாது. எவரிடமும் மூச்சு விடாதீர்கள். கட்டளை பிரபு. இழு இழு, தூக்கடா மெல்ல, மெதுவாய். ஒரு மூச்சுப்பிடி. ஆம். 10-15 படை வீரர்கள் தூக்கி வந்தார்கள். 3 நீண்ட இரும்பு சங்கிலிகளை குன்று போல சரித்து வைத்தார்கள் கீழே. ஒவ்வொரு சங்கிலியையும் ஒவ்வொரு யானை மீது ஏற்றுங்கள். காஞ்சிபுரத்தானிடமிருந்து கட்டளை பிறந்தது. 4 பேராக அந்த வேலையில் ஈடுபட்ட சமயம், சிங்காவரம் குன்றின் குறுக்காக எனக்கு இரகசிய வழியை காட்ட ஆள் தயாராக இருக்கிறதா என்று வினவினான் காஞ்சிபுரத்தான். அதோ அவன் வருகிறான். துணை தளபதி கையை நீட்டினார். குடுகுடுவென்று ஓடி வந்தான் ஒரு சித்திரக்குள்ளன். இந்த காட்டிலேயும் மலையிலேயும் பிறந்து வளர்ந்தவன் இவன். துணை தளபதி அறிமுகம் செய்து வைத்தார். தங்கள் விருப்பப்படி எவருக்கும் தெரியாத இரகசிய பாதையில் அழைத்து செல்வான். அந்த பாதை செஞ்சி மலையையும் கோட்டையையும் சுற்றி கொண்டு செல்லும். ஜூபில்கர்கானின் பாசறைக்கு வால் பக்கத்தை அடையும். காஞ்சிபுரத்தான் பீடு நடையுடன் முன்னே நடந்தான். அவன் பின்னே 3 யானைகள். மாவுத்தன் இல்லாமலேயே எல்லோருக்கும் முன்னாலே அந்த சித்திரக்குள்ளனும் சென்றான். அடர்ந்த கானகத்தினுள் அந்த குழு புதைந்தது. பார்த்தவாறு நின்றிருந்தார் துணை தளபதி. வருந்துகிறேன் நண்பரே, வருந்துகிறேன். திடுக்கிட்டு திரும்பினார் துணை தளபதி. நரைத்த மீசையே நெருடியபடி நின்றிருந்தார் ரகுநாதர். வணக்கம் பிரபு. யாருக்காக வருந்துகிறீர்கள்? உங்களுக்காகத்தான். வெறுப்பை உமிழ்ந்தது ரகுநாதரின் பேச்சு. உமது ஆற்றல் என்ன, அனுபவம் என்ன? நேற்று வந்த அந்நியன் கட்டளை பிறப்பிக்கும்படி நேரிட்டது பாருங்கள். துணை தளபதி சிரித்தார். என்ன செய்வது பிரபு? அரண்மனையில் கூடத்தான் அப்படி. ஏக சக்கராதிபத்தியம் செய்த மகா பெரியவர்கள் எல்லாம் இருக்குமிடம் தெரியாமல் போய்விடவில்லையா? ரகுநாதரின் முகம் இருண்டது. என்னை கேலி செய்யுங்கள் தாராளமாய். இன்றோ நாளையோ போய்விடும் வயது எனக்கு. இருந்த வரையில் அனுபவித்தாகிவிட்டது. அது போதும். ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லையே. இன்னும் எவ்வளவோ முன்னுக்கு வர வேண்டியவர் அல்லவா? வராமலா போவேன்? காணல் நீர் என்ன என்பதை இன்றுதான் கண்டேன். எள்ளி நகையாடினார் ரகுநாதர். அந்த கிழட்டு பிரதம தளபதி ஓய்வெடுத்து கொண்ட போது அரசி உம்மை அல்லவா அந்த பதவிக்கு உயர்த்தி இருக்க வேண்டும். எப்போது அதை தூக்கி அந்நியன் கையில் கொடுத்தார்களோ அன்றைக்கே உமது எதிர்காலத்தின் கடைசி அத்தியாயத்தை எழுதியாகிவிட்டது. தயவு செய்து ராஜ துரோகமான பேச்சுக்களை என் காதில் போடாதீர்கள் பிரபு. துணை தளபதி திரும்ப முற்பட்டார். நீங்கள் உயிரோடு இருப்பதே தனக்கு ஆபத்து என்று தீர்மானித்து விட்டான் அந்த காஞ்சிபுரத்தான். வேடன் விரிக்கும் வலையில் மான்குட்டி விழுகிற மாதிரி அப்பாவி நீங்கள் சிக்குகிறீர்களே. அதை நினைத்தேன். பரிதாபமாக இருந்தது. துணை தளபதி நின்றார். ஆதாரம் என்ன என்றார். ஆதாரம் நாளை இரவு உங்களை அந்த ஜூபில்கர்கான் முந்தும் போது கிடைக்கும். காஞ்சிபுரத்தான் என்னவோ செய்ய போகிறான் என்று நீர் காத்திருக்க, அவுரங்கசீபின் படைகள் உமது சின்னஞ்சிறு படையின் மீது புயலாக பாய்ந்து சின்ன பின்னப்படுத்த போகிறதே. அப்போது கிடைக்கும் ஏராளமான ஆதாரம். நீங்கள் தப்பியோடி வந்தால் தீராத அவமானம். துணைத் தலைவர் பதவியிலிருந்து துரத்தி அடிக்க சுலபமான சாக்கு. போர்க்களத்தில் மடிந்தீர்களோ இன்னும் நல்லது. துணை தளபதி குழம்பி நின்றார். தக்க தருணம் இது என்று ரகுநாதர் மேலும் முடுக்கிவிட்டார். அந்த காஞ்சிபுரத்தானின் சூழ்ச்சியை முறியடிக்க ஒரே ஒரு வழிதான் உண்டு. என்ன அது? படையுடன் அங்கே போகாது இருப்பதுதான். பிறகு உமது விருப்பம். சொல்லிவிட்டு திரும்பினார் ரகுநாதர். என் கண்ணில்லையா? எடுத்துக்கொள். சாப்பிடு பார்க்கலாம். கீ 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 என்று சிறகடித்து பறந்தது பச்சை கிளி. வெள்ளி கூண்டின் மறுபுறம் தொற்றிக்கொண்டு முகத்தை திருப்பிக் கொண்டது. சுற்றி சென்றாள் சென்னம்மா. உள்ளங்கையை அகல பிரித்தாள். கொய்யா பழத்தை காட்டி மீண்டும் மன்றாடினாள். என் செல்ல கிளி இல்லையா? எடுத்துக்கொள் என் கையிலிருந்து. கொத்து.
கீ கீ என்றது கிளி. மாட்டேன் மாட்டேன் என்று சொல்கிறதோ? கலகலவென்று சிரித்தால் கட்டிலில் படுத்திருந்த தாமரை. படித்து கொண்டிருந்த கம்ப ராமாயண சுவடியை மூடினாள். பட்டு நூல் போட்டு பத்திரமாக கட்டி வைத்தாள். பிறகு எழுந்து வந்தாள். பார் தாமரை, இது ரொம்ப பொல்லாததாகிவிட்டது. நான் பழம் கொடுத்தால் பிகு பண்ணி கொள்கிறது. புகார் செய்தால் சென்னம்மா. கிளியிடம் கேட்டாள் தாமரை. முத்து, அடியே பிடிவாதக்காரி, இப்படியெல்லாம் செய்யலாமா நீ? சென்னம்மாவிடமிருந்து கொய்யா பழத்தை வாங்கி கொண்டாள். விண்டு உள்ளங்கையில் வைத்து கொண்டாள். இரண்டிலே எது அதிக சிவப்பு? தாமரையின் கையா, கொய்யா பழத்துண்டமா? சொல்வது கடினம். இந்தா எடுத்துக்கொள் என்றாள் தாமரை. சடக் சடக் என்று கொத்தியது பச்சை கிளி. வலிக்கிறதடி முத்து, மெல்ல கொத்து, சிரித்தாள் தாமரை. இருந்தாலும் நீ பொல்லாதவளடி, நன்றி கெட்டவள். பாலும் பழமும் கொடுத்து அம்மா எத்தனை பாசத்துடன் வளர்த்தார்கள். அவர்களை மறந்துவிட்டாயா? நேற்று வந்த என்னிடமா நேசம் காட்டுவது? தாமரையின் கேசத்தை கோதினாள் சென்னம்மா. நான் தான் நேற்று வந்தவள் தாமரை. நீ எனக்கு முன்பே இந்த குடும்பத்துக்கு வந்தவள் அல்லவா? உன் நல்ல குணத்துக்கு நாடே அடிமைப்பட்டிருக்கிறது. இந்த கிளி என்ன, இன்னும் கொஞ்ச நாளில் பார், பூங்காவனத்து செடியும் கொடியும் கூட உனக்கு கட்டுப்படும். உன் விருப்பப்படி பூக்கும் காய்க்கும். ஐயையோ, ஆண்டவன் பதவி அல்லவா தருகிறீர்கள் அம்மா, வேண்டாம் வேண்டாம். தாமரையின் புருவங்கள் வளைந்து ஏறி இறங்கின. சாளரத்தின் வழியே வெளியே பார்த்தால் மெல்லிய பெருமூச்சு வெளிப்பட்டது. வெற்றி வீரராக திரும்பி வருவார், பெருமூச்சு விடாதே. சென்னம்மா சொன்னதும் தாமரையின் முகத்தில் நாணம் கப்பிக்கொண்டது. போங்களம்மா, உங்களுக்கு எப்போதும் கேலிதான். உண்மையை ஒப்புக்கொள். அந்த தளபதியிடம் உனக்கு... தாமரையின் தலை மேலும் குனிந்தது. காஞ்சி பட்டு சேலையின் நுனிகள் முருகின மேலும் மேலும். உன் காதல் நிறைவேற வாழ்த்துகிறேன் தாமரை. சென்னம்மாவின் குரல் சோகமாக ஒலித்தது. திடுக்கிட்டு தலை நிமிர்ந்தாள் தாமரை. என்னம்மா, என்னவோ போல பேசுகிறீர்கள்? ஒன்றுமில்லை தாமரை. சிறிது நேரம் ஆழ்ந்த மௌனம். பிறகு தாமரை கேட்டால், ஏன் அம்மா, அரண்மனை கண்காணிப்பு தூபியிலிருந்து பார்த்தால் போர்க்களம் தெரியுமா? அவ்வளவு கிட்டத்தில் இல்லை போர்க்களம். சாலையை வேண்டுமானாலும் பார்க்கலாம், வா. கைகோர்த்து நடந்தனர் பெண்கள் இருவரும். அரண்மனையின் வெளிமுற்றத்தை தாண்டி சிறிது தொலைவு சென்றனர். ஸ்தூபியின் அருகே நின்றிருந்த காவல் வீரன் வணங்கி வழிவிட்டான். பார்த்து வா, பழைய படிகள். சென்னம்மா தாமரையின் கைகளை பிடித்து கொண்டாள். மேல் மாடத்தின் வெளியே தலை நீட்ட முடியவில்லை. அப்படி ஒரு பலமான காற்று. சிலுப்பிக் கொண்டது கூந்தல். இரு கைகளாலும் அழுத்தி கொண்டாள் தாமரை. கவனித்தாள் சாலையை. பச்சை பசேலென்று மரமும் தோப்புமே தெரிந்தன. அருகருகே சிறு சிறு குன்றுகள், அடர்ந்த காடுகள். அதோ பார், சென்னை பட்டணத்திலிருந்து வரும் சாலை, சுட்டி காட்டினாள் சென்னம்மா. கரியினால் கோடு கிழித்த மாதிரி தெரியவில்லை? அதுதான். நான் வந்த வழி இல்லையா அம்மா? தாமரையின் பேச்சு தழுதழுத்தது. பிறகு திடீரென சுறுசுறுத்தது. அதோ அது என்ன பாருங்கள், 4-5 பேர் எதையோ இழுத்து வருகிறார்களே சாலையில். உற்று பார்த்தால் சென்னம்மா. மசமசவென்றுதான் புலப்பட்டது. சென்னை பட்டணத்திலிருந்துதான் வருகிறார்கள். நான் கண்டிராத வாகனமாக இருக்கிறதே. மாடத்தில் 4-5 சாளரங்கள். ஒவ்வொன்றின் வழியையும் தலை நீட்டி கவனித்தாள் தாமரை. அம்மா, ஒன்று செய்யலாமா? தாமரையின் குரலில் ஒரு குறுகுறுப்பு, புது உற்சாகம் தெரிந்தது. சாலைக்கே போய் பார்த்தால் என்ன? சரிதான், நீ பட்டணத்து பெண்ணாகவே இன்னும் இருக்கிறாய். பட்டத்து ராணி என்பதை மறக்காதே தாமரை. விளையாட்டில்லையம்மா, நிஜமாகவே சொல்கிறேன். 60 நாழிகையும் அரண்மனையிலேயே அடைந்து கிடப்பது அலுப்பாக இருக்கிறது. தாமரை, நம்மை ஜனங்கள் பார்த்தால் என்ன நினைப்பார்கள்? சரி இரு, எனக்கு ஒரு யோசனை. சென்னம்மா கீழுதட்டை கடித்தாள். சரி, என்னோடு வா. சென்னம்மா தன் திட்டத்தை சொல்லவில்லை. ஆனால் தாமரையின் குறும்புத்தனம் இப்போது அவளையும் தொற்றிக் கொண்டு விட்டது. விளையாட்டு சிறுமி போல தாமரையை தன் அந்தப்புறத்துக்கு இழுத்து சென்று கதவை தாளிட்டாள் உட்புறம். இந்தா, அணிந்து கொள். நானும் ஒன்றை அணிந்து கொள்கிறேன். சிப்பாயின் உடைகள். விக்கித்து நின்றாள் தாமரை. அரசர் மாறு வேடத்திற்காக வைத்திருப்பவை, நமக்கு பயன்படுகின்றன. சீக்கிரமாகட்டும் தாமரை. சிரித்து கொண்டே தாமரை தன் சின்னம்மாவின் கட்டளைகளை நிறைவேற்றினாள். கண்ணாடியில் பார்த்து கொண்டபோது இருவருக்கும் நகைப்பு வந்தது. உங்களுக்கு மீசை பொருத்தமாகவே ஒட்டவில்லையம்மா, சரி செய்து கொடுத்தாள் தாமரை. உனக்கு கூடத்தான், நெற்றி போட்டு முற்றும் அழியவில்லை பார். தலைப்பாகை துணியினால் துடைத்தாள் சென்னம்மா. சேடி ஒருத்தி மூலம் அந்தரங்கமாக செய்தி அனுப்பப்பட்டது. அரண்மனை பின் வாசலில் புறவிகள் 2 தயாராக வந்து நின்றன.
சில வினாடிகள்தான். அடிவாரத்தை நோக்கி செல்லும் பாதையில் அவர்கள் இறங்கிக் கொண்டிருந்தார்கள். தள்ளப்பா, நன்றாக தள்ளு. பாதை இங்கே ரொம்ப மேடாக இருக்கிறதப்பா. நான் எவ்வளவு தள்ளியும் பயனில்லை. கம்பெனி துரை கூடவே வருகிறாரே, கையை வீசிக்கொண்டு அவரையும் கூப்பிட்டு கொள்ளேன் உதவிக்கு. ஐயையோ, அவர் பொல்லாதவரப்பா. குதிரை மீது வந்து கொண்டிருந்த பரங்கி அதிகாரிக்கு ஓரளவு புரிந்தது. என்ன என்ன சொல்ற, தள்ளணும் என்று கேட்டார் அவர். ஆமாம் துரை, நாங்கள் 6 பேர் இருந்தும் இந்த பீரங்கி வண்டியை தள்ள முடியவில்லை. பாதை ரொம்ப ஏற்றம். அதோ 2 ஆள் வர்றான், அவனையும் கூப்பிட்டுக்கோ. 2 சிப்பாய்களும் குதிரையை நிறுத்தினார்கள். கீச்சு குரலில் ஒருவன் வினவினான், என்ன இது, வண்டி எங்கே போகிறது என்று. சரிதான், சரியான நாட்டுப்புறம், நகைத்தான் வந்தவர்களில் ஒருவன். ஏனையா, மன்மதன் மாதிரி சிப்பாய் உடை மாட்டிக்கொண்டு இருக்கிறீர்களே, பீரங்கி வண்டி பார்த்ததில்லை? வெடிமருந்து போட்டு குண்டு அடிக்குமே அந்த பீரங்கி. கேள்விப்பட்டிருக்கிறோம், ஆனால் பார்த்ததில்லை. இருவரும் அதை சுற்றி சுற்றி வந்தார்கள். ஆவென்று பிளந்திருக்கும் அதன் நீண்ட வாயை தொட்டு பார்த்தார்கள். பரங்கி துரையும் குதிரையிலிருந்து இறங்கி வந்தார். சும்மா வேடிக்கை என்ன, தள்ளு தள்ளு என்றார். ஏற்றமான பாதையை அடையும் வரை அவரும் தள்ளினார். சிப்பாய்களும் சேர்ந்து கொண்டனர். கீச்சு குரல்காரன் கேட்டான் ஆட்களில் ஒருவனை பார்த்து, எங்கே போகிறது இந்த பீரங்கி என்று. தேவனாம்பட்டினத்தில் கம்பெனியார் கோட்டைக்கு. அப்படியா, யுத்தம் யாரோடு? நகைத்தான் மற்றவன். யுத்தம் இல்லை, கோட்டையை சுற்றியுள்ள நிலத்தை வாங்குகிறார்கள், அதற்காகத்தான். அதற்கு பீரங்கி எதற்கு? தேவனாம்பட்டினம் கோட்டை சுவர் மீது இதை வைத்து குண்டு எறிவார்கள். குண்டு எவ்வளவு தூரத்தில் போய் விழுகிறதோ அவ்வளவு வரையில் உள்ள பூமி கம்பெனியாருக்கு சொந்தம். செஞ்சி மன்னர் அந்த மாதிரி நிபந்தனை விட்டிருக்கிறார். தேவலையே, அதற்காகவா இந்த பீரங்கி வண்டி? ஆமாம், நிறைய பூமி வேண்டுமென்றால் குண்டு அதிக தூரம் போக வேண்டுமே. அதற்காக சென்னை பட்டணத்திலிருந்து விசேஷமாக இந்த பீரங்கியை அனுப்பியிருக்கிறார்கள். ம், தள்ளு தள்ளு. பழக்கமில்லாத வேலை. பாவம், பரங்கிக்கு வியர்த்து கொட்டியது. ஒரு வழியாய் ஏற்றத்தை கடந்தார்கள். பீரங்கி வண்டி எளிதாக உருளலாயிற்று. வந்தனம் வந்தனம். வியர்வையை துடைத்தபடி சிரித்தார் துரை. நீங்கோ எந்த ஊர் என்று கேட்டார். சிங்காவரம். சிங்காவரமா? ஓ. பரங்கி துரை ஏனோ இடுப்பை தொட்டுக்கொண்டார். ராஜா இல்லே, ராணி, அப்படித்தானே? முன்னே ராஜா, இப்போ ராணி. சிப்பாய்கள் விடை பெற்று கொண்டார்கள். வருகிறோம் என்றார்கள். பீரங்கி வண்டி பார்வையிலிருந்து மறைந்தது. அசல் சிங்காவரத்து ராணியே தன் பீரங்கி வண்டியை தள்ளினாள் என்று தெரிந்தால். தாமரை மகிழ்ச்சியுடன் சிரித்தாள். பாவம், அந்த துரைக்கு மயக்கமே போட்டிருக்கும். சென்னம்மா அவள் சிரிப்பில் கலந்து கொள்ளவில்லை. ஏதோ யோசனையில் இருந்தாள். என்ன அம்மா, என்னவாயிற்று? ஒன்றுமில்லை, அரண்மனைக்கு நேரமாகிறது. உன் சிற்றப்பா தேட ஆரம்பித்து விடுவார். வா வா. தயங்கி நின்றன தாமரையின் பூ பாதங்கள். இதுதான் நமது படைகள் செல்லும் வழியா அம்மா? இல்லை இல்லை, அது வேறு பாதை. வா, நாம் செல்லலாம். வாயிலில் நுழைகையில் குறுக்கே வழி மறித்தது பாராக்காரனின் நீண்ட வேல். வழியை விடு. யார் வந்தாலும் தடுத்து நிறுத்தும்படி உத்தரவு. யார் உத்தரவு? பெரியவருடையது, ரகுநாதருடையது என்றான் அந்த சிப்பாய். நாங்கள் சாதாரண சிப்பாய் அல்ல. ஆமாம் ஆமாம், சிங்காவரத்து ராஜ குடும்பத்திலே பிறந்த அசாதாரணமான சிப்பாய்தான். கேலி குரல் முழங்கியது. ரகுநாதர் அவர் பின்னே கிருஷ்ணப்பர் நின்றிருந்தார். அப்பா, விளையாட இது சமயமில்லை. அடே காவல்காரா, வழியை விடப் போகிறாயா அல்லது? சென்னம்மா தன் தலைப்பாகையை தானே பறித்து வீசி எறிந்தாள். மன்னிக்கணும் அம்மா, மன்னிக்கணும். காவல்காரன் செத்தேன் பிழைத்தேன் என்று ஓட்டம் பிடித்தான். நீ செய்தது கொஞ்சமும் நன்றாக இல்லை சென்னம்மா. கிருஷ்ணப்பர் கடுகடுத்தார். அரசி நகர பரிசோதனைக்கு செல்வதில்லையா? அந்த மாதிரி. துணிச்சல்தான். ரகுநாதர் பல்லை கடித்தார். அரசியின் உயிருக்கு ஆபத்து அல்லவா ஏற்பட்டிருக்கும். நீ மட்டும் என் மகளாக இல்லாவிட்டால் காராகிரகத்தில் தள்ளி இருப்பேன். சென்னம்மாவும் சீறினாள். நீங்கள் மட்டும் என் அப்பாவாக இல்லாதிருந்தால் தலையையே சீவி இருப்பேன். ஏன், அரசியின் உயிருக்கு ஆபத்து வரவழைத்தேனா நான்? அதைவிட கொடியது அரசியின் ராஜ்யத்துக்கு துரோகம் இழைப்பது என்றாள் சென்னம்மா. தாமரை திகைப்புடன் அவளை பார்த்தாள். கிருஷ்ணப்பர் அருகில் வந்து, கோபத்தால் வசம் இழக்காதே சென்னம்மா என்றார். குற்றம் சாட்டும் முன்பு ஆதாரம் இருக்க வேண்டும் மகளே, சவால் விட்டார் ரகுநாதர். தாராளமாக இருக்கிறது ஆதாரம். இடுப்பிலிருந்து எதையோ எடுத்தால் சென்னம்மா. புயலென பாய்ந்தார் ரகுநாதர்.
பறித்தார் அதை. கண்மூடி கண் திறக்கும் நேரம் மலை சரிவில் கிடுகிடு பாதாளத்தில் கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து போனது அது. மாமா, என்ன அது? ஓலை போலல்லவா இருந்தது. என்ன எழுதியிருந்தீர்கள் அதில்? யாருக்கு? தீப்பொறி பறந்தது கிருஷ்ணப்பரின் கண்களில். ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. அவள் பேச்சை நம்பாதீர்கள். குழறிக்கொண்டே வெளியேறினார் ரகுநாதர். தாமரைக்கோ தாழ முடியாத பிரமிப்பு. நானும் தானே கூட வந்தேன். எப்போது, எங்கே எடுத்தீர்கள் அந்த ஓலையை? என்ன இருந்தது அதில்? தந்தை சென்ற வழியை நோக்கி உருமினாள் சென்னம்மா. சென்னை பட்டணத்திலிருந்து வந்த பரங்கித்துறையின் இடுப்பில் இருந்தது. யார் மூலமாகவோ இவர் அனுப்பியிருக்கிறார். நமது ராஜாங்க முத்திரை தென்பட்டதால் சட்டென உருவிவிட்டேன். பட்டணத்து கம்பெனியாருக்கு எழுதியிருக்கிறார். எப்போது அம்மா அதை படித்தீர்கள்? என்ன எழுதியிருக்கிறார் அப்படி? உடையை சரிப்படுத்திக் கொள்வதாக சொல்லி ஒரு மாமரத்தின் பின்னால் நான் போகவில்லையா? அப்போது படித்தேன், விளக்கினாள் சென்னம்மா. செஞ்சி மன்னனைப் போல இவரும் சிங்காவரம் ராஜ்யத்துக்கு சொந்தமான பூமியை விற்க தயாராக இருக்கிறாராம். இப்போதுள்ள ராணியை ஒழித்துவிட்டு தானே பட்டத்துக்கு வர கம்பெனிக்காரன் சகாயம் செய்ய வேண்டுமாம். என்ன? வேண்டாம் சிற்றப்பா. பாயப்போன கிருஷ்ணப்பரை தடுத்தாள் தாமரை. பாவம், வயதானவர். ஏதோ ஆத்திரத்தினால் மதி இழந்து. சென்னம்மா இடைமறித்தாள். என் தந்தை என்பதற்காக இரக்கம் காட்டுகிறாயா தாமரை? தேவையில்லை. தேசத்தை பெரிதாக நினை. துரோகத்தை ஒருபோதும் மன்னிக்காதே. மீண்டும் பாய்ந்தாள் தாமரை. தீங்கற்றவர் அம்மா. ஆபத்து எதுவும் அவரால் நேராது. சரி, உன் சிபாரிசுக்காக இந்த முறை அவரை விடுகிறேன் என்றார் கிருஷ்ணப்பர். ஆனால் அவரை இனி கண்காணித்து கொண்டே இருப்போம். இன்னொரு முறை அவர் இந்த மாதிரி சதி வேலைகளில் ஈடுபட்டாரானால் அதுதான் கடைசி முறையாக இருக்கும். சென்னம்மாவும் அதை ஆமோதித்தாள். எனக்கும் அப்படித்தான் தோன்றுகிறது. பாம்புக்கு பால் வார்ப்பதன் மறுபெயர்தான் அப்பாவை நம்மோடு வைத்துக் கொள்வது. அவர்கள் பேச்சு அத்துடன் நின்றது. வெளியே மறைந்திருந்த ரகுநாதர் மெல்ல நடந்தார் தம் இருப்பிடம் நோக்கி. குரோதத்தால் மனம் கொதித்தது. ஏமாற்றத்தினால் எண்ணம் கசந்தது. அச்சத்தினால் அறிவு குழம்பியது. இவ்வளவு முற்றிவிட்டதா? இனி நீங்களா நானா என்று பார்க்க வேண்டியதுதான். 2 இடத்தில் அந்த காஞ்சிபுரத்தானுக்கு வேட்டு வைத்திருக்கிறேன். அதிலே ஒன்று வெடித்தாலும் போதுமே. கருணாகத்தின் கண்ணை போல மின்னின அவர் கொடுவிழிகள். ஒரு பகலும் ஒரு இரவும் கழிந்தன. 3 யானைகளுடன் 2 பேர்கள் சளைக்காமல் நடந்தனர். உலர்ந்த சருகுகள் சரசரவென நொறுங்கின. எதிர்பாராத பள்ளங்கிலேலே விழுந்து எழுந்தான் காஞ்சிபுரத்தான். இந்த ஒரு இரவுதான் இல்லையா சித்திரகுள்ளா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஜூபில்கர் கான் பாசறையை அடைந்து விடுவோம் இல்லையா? உற்சாகமாக கேட்டான் காஞ்சிபுரத்தான். ஆனால் பதில் எதையும் காணோம். காட்டிலே ஏதடா கொழுக்கட்டை? வாயை திறக்காமலே இருக்கிறாயே. சிரித்தபடி திரும்பி பார்த்தான். சித்திரகுள்ளனாவது யானையாவது எந்த சுவடையும் காணோம். சித்திரகுள்ளா, அடை சித்திரகுள்ளா! தொண்டை வலு முழுவதையும் கூட்டி கூவினான் காஞ்சிபுரத்தான். எங்கிருந்தோ கேட்டது ஒரு கேலி சிரிப்பு. எங்கிருந்து? மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.